அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கத்தின் தோழர்கள் பரவலாக தமிழகத்தில் நிறைய சமூக பணி செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு நன்றி. அவங்களிலிருந்து ஒரு கேள்வி, விடுபட்ட மகளிர் உதவித்தொகை மீண்டும் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறையா அதுக்கான மகளிர் நிறைய பேர் அதை வாங்கி தரதுக்காக நம்ம தோழர்கள் முயற்சி பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விடுபட்ட, அதாவது மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அரசு ஒரு திட்டத்தை அறிவித்து அது நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. கோடி கணக்கில் ரேஷன் அட்டைகளுக்கு மாதம் 1000 ரூபா வீதம் வாங்கிட்டு பயனடைகிறாங்க. அதில் நிறைய பேர் விடுபட்டுறாங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி அப்போ விண்ணப்பித்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய குடும்பங்கள் விட்டுடுறாங்க. அதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா வர 29ஆம் தேதி, இந்த மாதத்தில் 29ஆம் தேதியிலேருந்து அரசு ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கு. விடுபட்ட நபர்களுக்கெல்லாம் இது பொன்னான வாய்ப்பு. இதில் பயனடைங்க. ஃபர்ஸ்ட்லாம் ரேஷன் கார்டில் தான் அந்த அப்ளிகேஷன் தருவாங்க. இப்போ முதலமைச்சருடைய மனுக்கள் திட்டத்திலிருந்து மனுக்களை விண்ணப்பம் பெறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு முகாம் வச்சு பள்ளியில் ஒரு வார்டு பகுதியில் தெருக்கெல்லாம் வைப்பாங்க. 23ஆம் தேதியிலேருந்து நீங்கள் இந்த இந்த வீடியோ வாயிலாக உங்கள் பகுதியில் அது போல் நடக்கிறத எதிர்பார்த்துனே இருங்க. அது போல் எதிர்பார்த்து விண்ணப்பத்தை சரிபார்த்து நீங்கள் விடுபட்ட நபர்கள்லாம் உரிமை தொகை பெறுங்க. இது உங்களான உரிமை தொகை. எதுக்கான நீங்கள் கொடுக்க வரி பணத்தின் மூலம் தான் உங்களுக்கு சேருது. நீங்கள் தகுதி உள்ள குடும்பங்களுக்கு இதை பயன்பெறுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.